தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் வீட்டில் தனியாக வசித்து வந்த 73 வயது மூதாட்டியிடம் நகை பறித்த சம்பவத்தில் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து மூதாட்டியிடம் பறிக்கப்பட்ட 44 கிராம் தங்க நகைகள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் மற்றொரு நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்டு மேல கடையநல்லூர் பகுதியில் கணபதியம்மாள் என்ற 73 வயது மூதாட்டி தனியாக வசித்து வந்துள்ளார். கடந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதி இரவு சுமார் 12 மணியளவில் அடையாளம் தெரியாத நபர்கள் அவரது வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்படுகிறது. நள்ளிரவு நேரத்தில் வீட்டிற்குள் புகுந்த அவர்கள் மூதாட்டியை மிரட்டி அவர் அணிந்திருந்த கம்மல் மற்றும் தங்கச் சங்கிலியை பறித்துச் சென்றதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்த மூதாட்டி உடனடியாக கடையநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மூதாட்டி அளித்த புகாரின் அடிப்படையில் கடையநல்லூர் காவல் ஆய்வாளர் கிறிஸ்டி வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினார். சம்பவம் நடைபெற்ற இடம், அப்பகுதியில் கிடைத்த தகவல்கள் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் நபர்களை போலீசார் அடையாளம் கண்டனர். இதையடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் மாத்தூர் பகுதியைச் சேர்ந்த கோகுல் கண்ணன் வயது 36 மற்றும் மேல கடையநல்லூரைச் சேர்ந்த வேலம்மாள் வயது 48 ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரும் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். போலீசார் நடத்திய விசாரணையின் தொடர்ச்சியாக மூதாட்டியிடம் பறிக்கப்பட்டதாக கூறப்படும் 44 கிராம் தங்க நகைகள் முழுமையாக மீட்கப்பட்டன. நள்ளிரவில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் நகைகள் பறிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் குறுகிய காலத்தில் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு நகைகளை மீட்டுள்ளனர். இந்த கொள்ளை சம்பவத்தில் மேலும் ஒருவர் தொடர்புடையதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவரை கைது செய்வதற்காக போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அவரது இருப்பிடம் மற்றும் தொடர்புகள் குறித்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் விரைவில் அவரையும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மூதாட்டியிடம் நகை பறிக்கப்பட்ட சம்பவத்தில் விரைந்து செயல்பட்டு குற்றச்சம்பவத்தில் தொடர்புடைய இருவரை கைது செய்ததுடன் பறிக்கப்பட்ட 44 கிராம் தங்க நகைகளையும் முழுமையாக மீட்ட கடையநல்லூர் காவல்துறையினரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அசோக்குமார் வெகுவாக பாராட்டினார். வீட்டில் தனியாக வசிக்கும் முதியவர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சந்தேகத்திற்கிடமான நபர்களின் நடமாட்டம் இருந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த சம்பவத்தில் மேலும் ஒருவரை கைது செய்வதற்கான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.